ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இந்த பிஃபோர் நியூட்ரிஷனை ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு தேவையில்லாத ஒரு பழக்கம் இருந்துச்சு. ஸ்மோக்கிங் 20 வருஷமாக எனக்கு அந்த சிகரெட்டு குடிக்கிற பழக்கம் இருந்துச்சு. ஆனால் எப்படி உடனே எனக்கு தெரியலை. பாத்ரூம் போனால் சிகரெட்டு, சாப்பிட்டா சிகரெட்டு, டென்ஷன் ஆனால் சிகரெட்டு 2-2.5 பாக்கெட் ஆயிரும். அது எப்படி உடனே எனக்கு தெரியலை. அது அடிக்ட்பாங்க, அந்த நிக்கோடின் டேஸ்ட்டு. அதான் சொல்கிறேன், இறைவன் வந்து என்றைக்குமே நேரில் வர மாட்டார். இந்த மாதிரி மனிதர்கள் ரூபமாக தான் வருவாங்க. அந்த மாதிரி தான் எனக்கு ஒரு வெல்னஸ் கோச் கிடச்சாரு. இந்த நியூட்ரிஷனை ஃபாலோ பண்ணேன். அந்த ஹேப்ரஸ் எனர்ஜி ட்ரிங்க் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 8-9 ஃப்ளேவர் வரையும் இருக்குதுங்க. அதில் சீக்ரெட் ஃப்ளேவர் ஒன்று இருக்குதுங்க. அப்போ அவர் சொன்னதை நான் அப்படியே கேட்டேன். அது அந்த ஃப்ளேவர் ஃபாலோ பண்ணி கரெக்டாக ஒரு 10 நாள் தான் அதை ஃபாலோ பண்ணேன். குடிச்சு அந்த சிகரெட் குடிக்கும்போது எனக்கு திகட்ட ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நான் அப்படியே தான் விட்டேன். 5 வருஷமாச்சு நான் சிகரெட்டை விட்டு. திரும்பி அந்த பழக்கத்தை வந்து நம்ம ஃப்ரெண்டு வந்து எனக்கு ஒட்டி விட்டார். அப்போ நான் அவரை குறை சொல்ல விரும்பலை. ஏன்னா எனக்குன்னு இறைவன் 6 அறிவு கொடுத்துருக்கான். அது ஒட்டிக்கிச்சு. திரும்பி அந்த பழக்கம் அந்த 10 நாளில் கண்டினியூ ஆகுது. என்னால் விட முடியலை. அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன் நான். அப்போ திரும்பி என்னோட சீனியர் கோச்சை கேட்டேன். திரும்பி ஸ்டார்ட் பண்ணுங்கன்றாரு. இப்போ திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த சிகரெட்டை அடித்து பார்த்தேன், திகட்ட ஆரம்பிச்சு. நான் விட்டு இப்போ இன்னையோட 3 நாள் ஆச்சுங்க. அதான் சொல்கிறேன், ஒரு தப்பு நமக்கு நடக்குதுன்னா அதுக்கு காரணம் நம்ம தான். அதை நம்ம அலோவ் பண்ணாமல் எதுவுமே வராது. அடுத்த ஆளை சொல்லி குறை கிடையாது. நமக்கு நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அதுக்கு நம்ம தாங்க காரணம். இந்த மாதிரி நீங்கள் சிகரெட் அடிக்க விடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் உங்களால் விட முடியலை அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய சீனியர் கோச் மூலிமா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணி ரெடியாக இருக்கேன். இது வந்து மருந்தோ மாத்திரையோ கிடையாதுங்க, பியூர் நியூட்ரிஷன். எனக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு, உங்களுக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நோயற்ற வாழ்வு குறையற்ற செல்வம்.